அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். விவரங்கள் குணசேகரன். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 82 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் என அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதன் காரணமாக மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கியது குறித்தும் தகவலாக எதனால் நீக்கினோம் என்பது போன்ற விஷயங்களை இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களிடம் விளக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து முக்கியமான சில ஆலோசனைகளையும் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் ஐடிவிங் என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் 2 தினங்கள் நடைபெற்றிருந்தன. அந்த கூட்டத்தில் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் மீது அதிருப்தியினை தெரிவித்திருந்தார்கள். சில மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை பார்ப்பதில்லை, சரியான அந்த ஒத்துழைப்பு தரவில்லை என்பது போன்ற பல்வேறு புகார்களை மாவட்ட பொறுப்பாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடைய புகார்களின் அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியாக அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த உள் கட்சியினுடைய விவகாரம் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் இன்றைய தினம் அவர்களிடம் விரிவாக விளக்கத்தினை கேட்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் பணிகளை முடிக்க வேண்டும் என கடந்த மே மாதம் முதலாக நடைபெறக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். அந்த பணிகள் தொடர்ந்து தொய்வில் இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் கடுமையாக இன்றைய தினம் அந்த பூத் கமிட்டி பணிகளை முடிக்காத அந்த மாவட்ட செயலாளர்களுடன் கடுமையாக நடந்து கொள்வார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தின இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் குறித்தும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக செங்கோட்டையன், அதே போல வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடைய புகார்கள் மீதான அந்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட 3 முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.